யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய கோரி காவல்துறை தாக்கல் செய்த வழக்குல தீர்ப்பளித்த நீதிமன்றம் தற்போதைய நிலையில ஜாமீனை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதோடு மட்டுமில்லாம சவுக்கு சங்கருக்கு கூடுதல் நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. நிபந்தனைகளை மீறினா ஜாமீன் ரத்தாகும் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருக்கு. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை கடந்த டிசம்பர் 13 மோசடி வழக்குகள்ல போலீசார் கைது செஞ்சாங்க. சென்னை ஆதம்பாக்கம் மற்றும் சைதாப்பேட்டை காவல் நிலையங்கள்ல பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்குகள்ல சவுக்கு சங்கர் கைதானாரு. வீட்டோட பூட்டை உடைச்சி சவுக்கு சங்கரை போலீசார் கைது பண்ணாங்க. இதுக்கப்புறமா சிறையில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கருக்கு மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு அவரோட தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த மனுவை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு வரும் மார்ச் 25 வரைக்கும் இடைக்கால ஜாமீன் வழங்குச்சு. ஜாமீன்ல வெளிவந்த சவுக்கு சங்கர் தன்னோட யூடியூப் சேனல்ல வழக்கம் போல பேசிட்டு வந்தாரு. இதுக்கப்புறமா மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் பெற்ற சவுக்கு சங்கர் தொடர்ந்து யூடியூப்ல வீடியோக்களை வெளியிட்டு வருவதாகவும் சாட்சிகளை மிரட்டுவதாகவும் கூறிய போலீசார் அவரோட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த மனுவை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் இதுக்கான உத்தரவை பிறப்பிச்சாங்க. அதுல சவுக்கு சங்கர் ஜாமீனை ரத்து செய்ய மறுத்த நீதிபதிகள் அவருக்கு கூடுதல் நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. அதாவது தனக்கு எதிராக உள்ள வழக்குகள் குறித்து நேரடியாவோ மறைமுகமாகவோ சமூக ஊடகங்கள்ல எந்தவித கருத்தையுமே தெரிவிக்க கூடாது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாட்சிகளை தொடர்பு கொள்ள கூடாது, நிபந்தனைகளை மீறினா ஜாமீன் ரத்தாகும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கரோட உடல்நிலையை ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க.